Hi viewers, welcome to our channel. In this video, we see the 6th standard science, term 1, unit 1, measurements book back answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. First room letter, choose the correct answer. First question, the girth of a tree can be measured by. Answer is D option, measuring tape. அதாவது ஒரு மரத்தினுடைய சுற்றளவு வந்து அளவிட பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அளவு நாடா, அதாவது measuring tape. Then second question, the conversion of 7 meter into centimeter gives. அதாவது 7 மீட்டர் என்பது வந்து சென்டிமீட்டரில் சொல்ல வேணும் அப்படின்னா இப்போ 1 மீட்டர்னால் நமக்கு நல்லா தெரியும் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இப்போ 7 மீட்டர் அப்படிங்கிறப்ப 7 into 100 700. ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன் 700 சென்டிமீட்டர். Third question, quantity that can be measured is called. Answer is A option, physical quantity. அதாவது எந்த அளவுகள் எல்லாம் அளக்க முடியுமோ அந்த அளவுகளை என்ன சொல்லுவாங்கன்னா இயல் அளவுகள் அப்படிங்குவாங்க. Fourth question, choose the correct one. Answer is C option. Because kilometer is greater than meter, meter is greater than centimeter, centimeter is greater than millimeter. அதில் பார்த்தீங்கன்னா 10 millimeter is equal to 1 centimeter. 100 centimeter is equal to 1 meter. ஸோ 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ அப்போ வந்து இதில் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட்டு யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தான். இதில் வந்து ஸ்மாலஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்லிமீட்டரோட சென்டிமீட்டர் பெருசு, சென்டிமீட்டரோட மீட்டர் பெருசு, மீட்டரோட கிலோமீட்டர் பெருசு. ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், வைல் மெஷரிங் லென்த் யூஸிங் ஏ ரூலர் த பொசிஷன் ஆஃப் யுவர் ஐ ஷுட் பி. ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், வெர்டிக்கலி above the point where the measurement is to be taken. அதாவது அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளக்கும்போது நம்மளுடைய கண்ணினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேணும். தென் செகண்ட் ரோம் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 126 kg is the correct way of expressing mass. This statement is correct. It's a true statement. அதாவது நிறைய மாஸை வந்து 126 கிலோகிராம் என கூறுவது சரிதான். செகண்ட் கொஸ்டின், length of one's chest can be measured by using meter scale. This statement is wrong because length of one's chest can be measured by using measuring tape. அதாவது ஒருவருடைய மார்பளவு வந்து அளவுகோல் பயன்படுத்தி, அதாவது மீட்டர் ஸ்கேல் பயன்படுத்தி அளக்க முடியுமாங்கிறாங்க. இது தவறு, அளக்க முடியாது. மெஷரிங் டேப் வச்சு வேணால் அந்த செஸ்டினுடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணலாம். தென் தேர்ட் கொஸ்டின், 10 millimeters makes 1 centimeter. This statement is correct. அதாவது 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டருங்கிறது சரியான பதில். தென் ஃபோர்த்து ஒன், a handspan is a reliable measure of length. This statement is wrong because meter is a reliable measure of length. அதாவது முழம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறைங்கிறாங்க. இது தவறு, ஏன்னா மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறை. தென் ஃபிஃப்த்து கொஸ்டின், the SI system of units is accepted everywhere in the world. This statement is correct. அதாவது SI அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறைங்கிறாங்க. இது சரியான பதில். தேர்ட் ரோம் லெட்டர், fill up the blanks. ஃபஸ்ட்டு கொஸ்டின், SI unit of length is symbolically represent as dash. Answer is meter. அதாவது SI அலகுமுறையில் நீளத்தின் அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். செகண்ட் கொஸ்டின், 500 gram is equal to dash kilogram. Answer is 0.5 kilogram or half kilogram. அதாவது 500 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ கிலோகிராம்னு பார்த்தீங்கன்னா half kilogram சொல்லலாம், இல்லைனா 0.5 கிலோகிராம் சொல்லலாம். தேர்ட் கொஸ்டின், distance between Delhi and Chennai can be measured in dash. Answer is kilometer. அதாவது டெல்லிக்கு சென்னைக்கு இடையில் உள்ள தொலைவு வந்து எந்த அலகால் அளக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தான். ஏன்னா இது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிறனால கிலோமீட்டர். இதே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஃபோர்த்து கொஸ்டின், 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஷ் சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 100 சென்டிமீட்டர். அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். தென் ஃபிஃப்த்து கொஸ்டின், 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஷ் மீட்டர். ஆன்சர் இஸ் 5000 மீட்டர் பிகாஸ் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5 into 1000 5000 மீட்டர். Fourth Roman letter, analogy. First question, sugar. Sugar is measured by beam balance. Then lime juice is measured by
ஆன்சர் இஸ் மெஷரிங் ஜார். அதாவது சர்க்கரையை வந்து அளப்பதற்கு எது பயன்படுத்துகிறாங்கன்னா புது தராசை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதே லைம் ஜூஸ் அதாவது எலுமிச்சை சாறை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அளவு சாடி அதாவது மெஷரிங் ஜார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் செகண்ட் கொஸ்டின், ஹைட் ஆஃப் எ பர்சன் மெஷர்ட் பை சென்டிமீட்டர். தென் லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்ட் பென்சில் லெட். ஆன்சர் இஸ் மில்லிமீட்டர். அதாவது மனிதனுடைய உயரம் வந்து சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறாங்க. இதே கூர்மையான பென்சிலின் முனையின் நீளம் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா மில்லிமீட்டர். ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால மில்லிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், மில்க் வேல்யூம். வெஜிடபிள்ஸ் ஆன்சர் இஸ் மாஸ். ஃபிஃப்த் ரோம் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஸ்டின், லென்த் ஆஃப் த ஃபோர் ஆம். ஆன்சர் இஸ் கியூபிட். அதாவது முன்கையினுடைய நீளம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா முலம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் கொஸ்டின், எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த். ஆன்சர் இஸ் மீட்டர். அதாவது நீளத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர். தென் தேர்ட் ஒன், நானோ. ஆன்சர் இஸ் 10⁻⁻�9 பிகாஸ் 100 crore நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 கோடி நானோமீட்டருக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நானோங்கிறது அதனால தான் 10⁻⁻9 அப்படிங்கிறாங்க. தென் ஃபோர்த் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம். ஆன்சர் இஸ் செகண்ட். அதாவது காலத்தினுடைய எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா வினாடி. தென் ஃபிஃப்த் ஒன், கிலோ. ஆன்சர் இஸ் 10⁻3. ஆன்சர் இஸ் 10⁻3 பிகாஸ் 1000 கிராம். அப்போ 1000 வந்து பார்த்திங்கன்னா 10 × 10 × 10 அப்படின்னு பிரிக்கலாம். அதனால தான் 10⁻3. ஒரு கிலோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10⁻3. சிக்ஸ்த் ரோம் லெட்டர், கம்ப்ளீட் த கிவன் டேபிள். ஃபஸ்ட்டு ஒன், வேல்யூம் டேஷ். ஆன்சர் இஸ் மீட்டர் கியூப். வேல்யூம் இஸ் மெஷர்டு பை மீட்டர் கியூப். தென் நெக்ஸ்ட் ஒன், லென்த் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபிங்கர். அவர் லிட்டில் ஃபிங்கர் இஸ் மெஷர்டு பை சென்டிமீட்டர். அதாவது நம்மளுடைய சுண்டு விரலினுடைய நீளம் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், கேஜி டேஷ். ஆன்சர் இஸ் மாஸ் பிகாஸ் மாஸ் இஸ் மெஷர்டு பை கேஜி. கேஜி மீன்ஸ் கிலோகிராம். அதாவது நிறைய வந்து எதில் அளப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் வந்து அளப்பாங்க. தென் லாஸ்ட் ஒன், கிலோமீட்டர் டேஷ். ஆன்சர் இஸ் டிஸ்டன்ஸ் பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்டு பை கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டிஸ், அதாவது 2 ஊருக்கு இடையில் அல்லது 2 பிளேஸ்க்கு இடையில் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா. செவன்த் ரோம் லெட்டர், அரேஞ்ச் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட். அதாவது கீழே கொடுத்துருக்கிற யூனிட்டை வந்து ஏறு வரிசையில் எழுதுவானு, அதாவது ஸ்மாலர் டு பிக்கராக எழுதுவானு. இங்கே கொடுத்துருக்கிற யூனிட்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படிங்கிற பார்க்குறப்ப மில்லிமீட்டர் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் 1 மில்லிமீட்டர். தென் செகண்ட் ஒன் 1 சென்டிமீட்டர் பிகாஸ் மில்லிமீட்டர் இஸ் ஸ்மாலர் தென் சென்டிமீட்டர். அதே டைமில் சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர். 10 millimeter equal to 1 centimeter. Then third one 1 meter, because 1 meter is equal to 100 centimeter. So the meter is greater than centimeter. Then fourth one 1 kilometer, because 1000 meter equal to 1 kilometer. இங்கே கொடுத்துருக்கிற யூனிட்லேயே வந்து லார்ஜஸ்ட் யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து மில்லிமீட்டர் வரணும், செகண்ட் வந்து சென்டிமீட்டர், தென் தேர்ட் ஒன் மீட்டர், தென் ஃபைனலி ஃபோர்த் ஒன் கிலோமீட்டர். எய்த் ரோம் லெட்டர், ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வித்தின் த கிரிட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10⁻³ இஸ் 1 டேஷ். ஆன்சர் இஸ் மில்லிமீட்டர். ஆல்ரெடி நான் பார்த்துருக்குறோம். இதே 10⁻³ அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்னா கிலோ வரும். இதே 10⁻³ அப்படின்னா மில்லிமீட்டரில் வரும். தென் செகண்ட் கொஸ்டின் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் டேஷ். ஆன்சர் இஸ் செகண்ட். அதாவது காலத்தினுடைய அலகு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வினாடி. தென் தேர்ட் ஒன் கிராஸ் வியூ ஆஃப் ரீடிங் ஃபார் எ மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு டேஷ். ஆன்சர் இஸ் எரர். அதாவது சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிழை ஏற்படும். ஃபோர்த்து கொஸ்டின் டேஷ் இஸ் த ஒன் வாட் எ கிளாக் ரீட்ஸ். ஆன்சர் இஸ் டைம். அதாவது கடிகாரம் எதை காட்டுனா டைமை காட்டுது. தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் டேஷ் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் என் ஆப்ஜெக்ட். ஆன்சர் இஸ் மாஸ். அதாவது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறை அப்படிங்குவாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் டேஷ் கேன் பி டேக்கன் டு கெட் த ஃபைனல் ரீடிங் ஆஃப் த ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எ சிங்கிள் மெஷர்மெண்ட். ஆன்சர் இஸ் ஆவரேஜ். அதாவது பல மாணவர்களின் பதிவுகளிலிருந்து கடைசியாக எடுக்கப்படும் ஒரு தனி அளவீடு என்ன சொல்லுவாங்கன்னா சராசரி. செவன்த்து கொஸ்டின் டேஷ் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஆன்சர் இஸ் லென்த். அதாவது நீளம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை அளவு. தென் எய்த்து கொஸ்டின் டேஷ் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அன் ஆட்டோமொபைல். ஆன்சர் இஸ் ஓடோமீட்டர். அதாவது
வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். நீங்கள் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஓடோமீட்டர், இன்னொன்று வந்து ஸ்பீடோமீட்டர்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறது காட்டுறது வந்து ஸ்பீடோமீட்டர். இதே வந்து நம்ம இது வரைக்கும் வண்டி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிற அந்த ரீடிங் காட்டுறது வந்து ஓடோமீட்டர். 10,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுறது வந்து ஓடோமீட்டர். 9th question. A tailor use dash to take measurements to stitch a cloth. Answer is tape. அதாவது தையல்காரர் வந்து டெய்லர் வந்து ஒரு கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எதால் மெஷர் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா டேப் வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவார். தென் 10th question. Liquids are measured with this physical quantity. Answer is liter. அதாவது நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர். 9th Roman letter. Answer in a word or two. First question. What is the full form of SI system? Answer is International System of Units. அதாவது பன்னாட்டு அலகுமுறைன்னு சொல்லுவாங்க. Second question. Name any one instrument used for measuring mass. Answer is beam balance. Because we use beam balance to measure mass. Not only beam balance and also we use the electronic balance. An electronic balance is a device used to find accurate measurements of weight. அதாவது பொருளின் நிறையை அளவிட நம்ம எதை பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொது தராசை பயன்படுத்துகிறோம். அது மட்டும் கிடையாது, மின்னணு தராசையும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா மின்னணு தராசு வந்து பார்த்திங்கன்னா துல்லியமான எடையைக்கான மின்னணு தராசு வந்து பயன்படுகிறது. தேர்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். கிலோகிராம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். ஆன்சர் இஸ் கிலோகிராம். பிகாஸ் த கிலோகிராம் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷர் த மாஸ். பட் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர் யூஸ்டு ஃபார் மெஷர் த லென்த். கிலோகிராம் மட்டும் பார்த்திங்கன்னா மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து கிலோகிராம் தான். ஃபோர்த்து கொஸ்டின். வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ்? ஆன்சர் இஸ் கிலோகிராம். அதாவது நிறையின் எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் எ மெஷர்மெண்ட்? ஆன்சர் இஸ் நம்பர் அண்ட் யூனிட்ஸ். அதாவது ஒரு அளவீட்டில் வந்து இரு பகுதிகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்பர் இருக்குது, இன்னொன்று வந்து அலகு, அதாவது யூனிட்ஸ் இருக்குது. 10th Roman letter. Answer in a sentence or two. First question. Define measurement. Answer. The comparison of unknown quantities with some known quantities is known as measurement. Measurement of a quantity has two parts, a number and its unit. அதாவது அளவீடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை வந்து ஒப்பிடுவது தான் அளவீடு, அதாவது மெஷர்மெண்ட் அப்படிங்கிறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்பர், அனதர் ஒன்று வந்து யூனிட் இருக்குது. செகண்ட் கொஸ்டின். டிஃபைன் மாஸ். ஆன்சர். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அப்படிங்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேசஸ் இஸ் 43.65 கிலோமீட்டர். கன்வெர்ட் இட் இன்டூ மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர். அதாவது இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 43.65 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. இதை வந்து மீட்டர்லேயுமே சென்டிமீட்டர்லேயும் மாற்ற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட் இன்ட்டு மீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 43.65 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 43.65 இன்ட்டு 1000 மீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் 43,650 மீட்டர். நாம் வந்து 43.65 கிலோமீட்டர் வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ண நம்ம கிடைக்கிறது வந்து 43,650 மீட்டர். தென் நெக்ஸ்ட் ஒன். கன்வெர்ட் கிலோமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர். 1 kilometer equal to 1000 meter. 1 meter equal to 100 centimeter. So 1 kilometer equal to 1000 into 100 centimeter. So 1 kilometer equal to 1 lakh centimeter. Finally 43.65 kilometer equal to 43.65 into 1 lakh centimeter. So finally 43,65,000 centimeter. அப்போ 43.65 கிலோமீட்டரை சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னா 43,65,000 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஃபோர்த்து கொஸ்டின். ஹவ் வில் யூ மெஷர் த வேல்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்? ஆன்சர். வேல்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி மெஷர்ட் பை வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அதாவது ஒழுங்கற்ற பொருள்களினுடைய வேல்யூம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மெத்தட் பயன்படுத்துகிறாங்கன்னா நீர் இடப்பெயர்ச்சி முறை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னு என்னென்னா இந்த மெஷரிங் ஜாரில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உள்ளே போடுறப்போ எவ்வளோ வாட்ரு ரைஸ் ஆகிருக்குது அல்லது எவ்வளோ வாட்ரு வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம என்னென்னா இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய வேல்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம்.
Fifth question, what are the rules to be followed to make accurate measurement with scale? Answer, your eye must be exactly in front of vertically above the point where the measurements has to be taken. Then, in the above representation, to avoid parallax error, reading will be correct. அளவுகோலில் அளவிடும் போது துல்லியமான அளவீடு பெற பின்பற்றப்படும் விதிமுறைகள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கீழ்நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். 11th Roman letter, solve the following. First question, the distance between your school and your house is 2250 meter. Express this distance in kilometer. Answer, distance between school and house is 2250 meter. அதாவது உனது வீட்டிலிருந்து உனது பள்ளிக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2250 மீட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த தொலைவினை வந்து கிலோமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஹவுஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2250 மீட்டர். இங்கே வந்து 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 2250 மீட்டர் ஈக்குவல் டு 2250 டிவைடட் பை 1000 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2.250 கிலோமீட்டர், அதாவது 2.25 கிலோமீட்டர். Second question, while measuring the length of a sharpened pencil, reading of the scale at one end is 2.0 cm and at the other end is 12.1 cm. What is the length of the pencil? அதாவது கூர்மையான ஒரு பென்சில் இருக்குது. அந்த நீளத்தை வந்து அளவிடும்போது அந்த ஸ்கேல் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது 2.0 சென்டிமீட்டர்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. ஜீரோலேருந்து மெஷர் பண்ணியிருக்கோன்னு. ஆனால் இவங்க என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னா 2.0 சென்டிமீட்டர்லேருந்து மெஷர் பண்ணுறாங்க. எது வரைக்கும் வருதுன்னா 12.1 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது. அப்படின்னா பென்சிலினுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் ஆஃப் த ஸ்கேல் அட் ஒன் எண்ட் இஸ் 2.0 சென்டிமீட்டர், அதர் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 12.1 சென்டிமீட்டர். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ரீடிங்ஸ் இஸ் த லென்த் ஆஃப் த பென்சில் இஸ் ஈக்குவல் டு 12.1 சென்டிமீட்டர் மைனஸ் 2.0 சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் 10.1 சென்டிமீட்டர். அந்த பென்சிலினுடைய நீளத்தை வந்து ஸ்கேலில் வந்து 2.0லேருந்து மெஷர் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 12.1லேருந்து இந்த 2 சென்டிமீட்டர் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பென்சிலுடைய நீளம் கிடைக்குது. இங்கே வந்து பென்சிலுடைய நீளம் வந்து 10.1 சென்டிமீட்டர். 12th Roman letter, write in detail. First question, explain two methods those you can use to measure the length of a curved line. அதாவது வளைகோட்டு நீளத்தை வந்து அளக்க பயன்படும் 2 மெத்தட் வந்து சொல்கிறாங்க. ஆன்சர், ஃபஸ்ட் மெத்தட், மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன் யூஸிங் எ ஸ்ட்ரிங். அதாவது வளைகோட்டு நீளத்தை கம்பியை பயன்படுத்தி அளத்தல். ஃபஸ்ட், ட்ரா எ கர்வ்டு லைன் AB on a piece of paper. Then place a string along the curved line. Make sure that the string covers every bit of the curved line. Mark the points where the curved line begins and ends on the string. அதாவது ஒரு தாளில் வந்து AB அப்படிங்கிற ஒரு வளைகோடு வரைந்து அந்த வளைகோட்டின் மீது ஒரு கம்பியை வைக்கிறோம். அந்த கம்பியானது வளைகோட்டின் எல்லா பகுதியையும் தொடுவதை உறுதி செஞ்சு வளைகோட்டின் தொடக்க புள்ளியையும் முடிவு புள்ளியையும் கம்பியின் மீது குறிக்கணும். Then now stretch the string along the length of a meter scale and measure the distance between the two markings of the string. Then this will give you the length of a curved line. அதாவது இப்பொழுது வந்து இந்த கம்பியை வந்து நேராக நீட்டுறோம். குறிக்கப்பட்ட அந்த தொடக்க புள்ளியும் முடிவு புள்ளியும் இடையிலான தொலைவு வந்து நம்ம வந்து ஸ்கேலை வச்சு அளக்கலாம். இதுதான் வந்து வளைகோட்டின் நீளம். செகண்ட் மெத்தட், மெஷரிங் த லென்த் ஆஃப் எ கர்வ்டு லைன் யூஸிங் எ டிவைடர். அதாவது இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்பஸில் இருக்கக்கூடிய இந்த டிவைடரை பயன்படுத்தி வளைகோட்டின் நீளத்தை வந்து அளக்கிறது. ஃபஸ்ட்டு we draw a curved line AB on a piece of paper. Then separate the legs of the divider by 0.5 cm or 1 cm using a ruler. அதாவது ஒரு தாளின் மீது AB அப்படிங்கிற வளைகோட்டை வரைஞ்சி கவையின் இரு முனைகளை 0.5 cm அல்லது 1 cm இடைவெளி உள்ளவாறு பிரிக்கணும். Then place it on the curved line starting from one end. Then mark the position of the other end. Then move it along the line again and again, cutting the line into number of segments of equal lengths. The remaining parts of the line can be measured using a scale. Count the number of segments. Therefore, the length of the line is equal to number of segments into length of each segment plus length of the left over part. அதாவது வளைகோட்டின் ஒரு முனையிலிருந்து அந்த கவியை வைத்து தொடங்கி
மறுமுனை வரை அளந்து குறிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளைகோட்டின் மேல் சம அளவு பாகங்களாக பிரித்து குறைவாக உள்ள கடைசி பாகத்தை அளவுகோல் பயன்படுத்தி அளவிடணும். அப்போ வளைகோட்டின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம். இது வர ஆன்சரோட எதை கூட்ட வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதமுள்ள கடைசி பாகத்தின் நீளத்தை வந்து ஆட் பண்ணோம்னா வளைகோட்டின் நீளம் வந்து கிடைக்குது. தேர்ட் கொஸ்டின், ஃபில் அப் த ஃபாலோயிங் சார்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. வி வாண்ட் டு ரைட் டெஃபினிஷன், பேசிக் யூனிட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் லென்த். த டெஃபினிஷன் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் த அதர் டிசையர்ட் எண்ட். அதாவது லென்த் அப்படிங்கிறது நீளம். நீளத்தினுடைய டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நீளம் அப்படிங்குவாங்க. தென் தேர் பேசிக் யூனிட் இஸ் மீட்டர். தென் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் லென்த், மீட்டர் ஸ்கேல், மெஷரிங் டேப், எக்ஸெட்ரா. தென் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மாஸ். த டெஃபினிஷன் ஆஃப் மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். அதாவது நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் அப்படிங்கிறாங்க. தென் மாஸ் பேசிக் யூனிட் இஸ் கிலோகிராம். தென் instrument used for measuring mass, beam balance and also electronic balance. Next property, volume. Definition of volume is the space occupied by an object. Volume உடைய பேசிக் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக இருந்துச்சு அப்படின்னா கியூபிக் மீட்டர். இதே லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸாக இருந்துச்சுன்னா லிட்டர். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டட் சிலிண்டர்ஸ், பீக்கர்ஸ், பிப்பெட்ஸ் அண்ட் பியூரெட் எக்ஸெட்ராஸ். தென் another property is time. The definition of time is it is period between two events. Then time, the basic unit of time is second. Then the instrument used for measuring time is clock. Thank you viewers for watching my video. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.